டீச்சர்ஸ் எல்லாருமே போர்ஷன் ட்ராக்கரில் டேட் 24 ஆகுது, மந்த் எண்ட் ஆக போகுதுங்க. ஸோ எல்லாருமே டேஷ்போர்டில் போயிட்டு கரெக்டாக லாகின் பண்ணுறீங்களா, ஃபோட்டோலாம் எடுத்து லாகின் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஹவுஸ் விசிட் எல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு என்ட்ரி பாருங்கள், போட்டிங்களான்னு. ஸோ போடலன்னா உடனே போட்டு முடிச்சிருங்க. விசிட் பண்ணிவிட்டு ஹவுஸ் விசிட் என்ட்ரி போட்டுருங்க, சரிங்களா? அதே மாதிரி ஹைட் வெயிட்டில் என்ட்ரி போட்டாச்சுங்களா? கரெக்டான ஹைட் வெயிட் தான் எடுத்து போடுறீங்களா, அதுவும் கண்டிப்பாக க்ராஸ் செக் பண்ணுவாங்க. அதில் எல்லாருமே கரெக்டான ஹைட் வெயிட் எடுத்து போடுங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் பேஜில் வெரிஃபை மொபைல்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் போய் புதுசாக சேர்த்து விட்டுட்டு நீங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி மைக்ரேட்டட் அவுட் லிஸ்ட்டில் ஏதாவது நீங்கள் பண்ணி வச்சுருக்க குழந்தைங்க லிஸ்ட் ஏதாவது இருந்தாச்சுன்னா அதை மைக்ரேட் பண்ணிவிட்டு பெனிஃபிஷரிஸ் லிஸ்ட்டில் வந்தோடனே எனக்கு கால் பண்ணி டெலீட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிஷரி வேக்சினேஷனில் போயிட்டு ஏதாவது குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் என்ட்ரி போடலன்னா வேக்சினேஷன் என்ட்ரி போட்டுருங்க. ஸோ இதில் ஓவர் டியூவில் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன். டியூவில் போயிட்டு கடைசியாக உங்களுக்கு எப்போது வந்து வேக்சின் பண்ணாங்களோ, உங்கள் விஹெச்என் வந்து என்றைக்கு வேக்சின் போட்டாங்களோ, ஸோ அன்னைக்குள்ள டேட்டை போட்டு ஓகே கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி ட்ராக்கிங்கில் எல்லாருமே டெய்லி லாகின் பண்ணுறீங்களா? கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து லாகின் பண்ணவங்க. அதே மாதிரி அதில் உங்கள் பெனிஃபிஷரிஸ்லாம் எல்லாருக்குமே நீங்கள் ஃபேஸ் கேப்சர் பண்ணி தானேங்க டிஹெச்ஆர் 25 நாள் போட்டிருக்கீங்க. அப்படி போடலைன்னா போட்டுருங்க. நீங்கள் கரெக்டாக நமக்கு ஒரு வாரம் கூட இல்லைங்க. ஸோ கரெக்டான என்ட்ரி போட்டுருங்க. அதில் பாருங்கள், அந்த ப்ரெக்னென்ட் விமன், லாக்டேட்டிங் விமன், 2 இயர்ஸ் உள்ள அத்தனை பேருக்குமே நம்ம டிஹெச்ஆர் ஸ்கிப்பு கொடுக்காம ப்ரொசீட் கொடுத்து தாங்க கண்டிப்பாக என்ட்ரி போடணும், சரிங்களா? கண்டிப்பாக ஸ்கிப்பு கொடுக்காம தான் என்ட்ரி போடணும். கரெக்டாக ஃபேஸ் கேப்சர்லாம் பண்ணி கரெக்டாக என்ட்ரி போடுங்க. எதுவுமே பெண்டிங் வைக்காதீங்க, எல்லாமே கரெக்டாக என்ட்ரி போடுங்க, சரிங்களா? நீங்கள் அந்த ஐஸ் கரெக்டாக அவங்க பிளிங்க் பண்ணி கண்ணை மூடி திறந்தாலே உடனே ஃபோட்டோ கேப்சர் ஆயிருங்க, சரிங்களா? 25 நாள் கண்டிப்பாக லாகின் டிஹெச்ஆர் என்ட்ரி போட்டிருக்கணும், சரிங்களா? நீங்கள் வேறு ஏதாவது பெண்டிங் இருந்தால் கண்டிப்பாக முடிச்சிருங்க. அந்த மோரில் போயிருங்க. மோரில் போனீங்கன்னா நமக்கு சிபிஇ விஹெச்எஸ்என் டே இருக்கவங்க அது கண்டிப்பாக போட்டுருங்க. இதில் மேலே உங்களோட ப்ரொஃபைலில் இகேஒய்சி பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்தது அதே மாதிரி ஹெல்ப்பரோடது வந்து அப்டேட் ஏடபிள்யூஹெச் ப்ரொஃபைலில் போயிட்டு அவங்களோடது போயிட்டு கம்ப்ளீட் இகேஒய்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட ஆதாரை போட்டுட்டு இதில் கேப்சாவில் பாருங்கள், அதில் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணால் போதும். இதில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே கேபிட்டல் ஆர், 7, கேபிட்டல் ஜே, கேபிட்டல் கியூ, கேபிட்டல் ஐ, கேபிட்டல் டபிள்யூ அதில் இருக்கிறத அப்படியே இதில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த வர ஓடிபி என்ட்ரி பண்ணி போட்டாலே போதுங்க. அதே மாதிரி மோரில் போயிட்டு ஈவெண்ட்ஸில் போனீங்கன்னா இந்த மந்தோட சிபிஇ அதை போட்டுருங்க. இந்த மந்த் 2 சிபிஇ நடந்துச்சு, அந்த 2 சிபியுமே என்ட்ரி போட்டுருங்க. 3ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் நடந்துச்சு. ஸோ 3ஆம் தேதி நீங்கள் என்ன நமக்கு சிபிஇ நடந்துச்சோ அதை கரெக்டாக போட்டுருங்க, தன் சுத்தம் குறித்து. அடுத்தது வந்து சுபோஷன் திவாஸ். ஸோ பப்ளிக் ஹெல்த் மெசேஜிங் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது செகண்ட் சிபி வந்து 3rd மண்டே நடந்துச்சு. ஸோ அதில் போயிட்டு ஆட் சிபி கொடுத்துட்டு அடுத்தது கொடுத்துருங்க. ஸோ ஒரே நாள் 2 சிபியை என்ட்ரி போட முடியாது. ஸோ நம்ம ஒரே நாளில் நடத்த முடியாதுல்ல, அதனால் அப்படி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த சிபி என்ட்ரி போட்டுடலாம். ஸோ அதனால் போடாதவங்க போட்டுருங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சிபி என்ட்ரி பண்ணவங்க செகண்ட் சிபி அந்த டேட்டை சூஸ் பண்ணிவிடுங்க. 17ஆம் தேதி கொடுத்து சுபோஷன் திவாஸ் போட்டு முடிச்சிருங்க, சரிங்களா? எதுவுமே பெண்டிங் வைக்காதீங்க டீச்சர்ஸ். அதே மாதிரி விஹெச்எஸ்என் டேயும் என்ட்ரி போட்டுருங்க. எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், எதுவுமே போடாமல் விடாதீங்க, சரிங்களா? அதுலேயும் டேட் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு
என்னைக்கு நம்ம விஹெச்எஸ்என்டே நடத்தினோம்? 3rd வெட்னஸ்டே தானே, அப்போ 19th தான் நமக்கு விஹெச்எஸ்என்டே. அதில் எத்தனை பேர் யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்கன்னு போட்டுக்கோங்க. ஆமாம், எத்தனை ப்ரெக்னென்ட் விமன் வந்தாங்க, எத்தனை லாக்டேட்டிங் விமன் வந்தாங்க, குழந்தைங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க. அடுத்தது அடலசன்ட் கேர்ள்ஸ் எத்தனை பேர் வந்தாங்க, மதர்ஸ் எத்தனை பேர் வந்தாங்க, குழந்தைங்களோட தாய்மார்கள், கார்டியன் ஆஃப் சில்ட்ரன் எத்தனை பேர் வந்தாங்க, எல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா வேக்சினேஷன் எத்தனை பேருக்கு போட்டாங்க, சில்ட்ரனுக்கு எத்தனை பேருக்கு வேக்சினேஷன் கொடுத்தாங்க, அப்போ அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு வேக்சினேஷன் போட்டாங்களா, அப்போ சப்ளிமெண்ட்ஸ் மாத்திரைங்க எல்லாம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, விட்டமின் ஏ சிரப் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, அல்பெண்டசோல் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, கால்சியம் டேப்லெட் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, அமோக்சிலின்னா நமக்கு ஆன்டிபயோட்டிக், ஓகேங்களா. ஸோ அது எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, மல்டிவிட்டமின் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, ஜிங்க் எத்தனை பேருக்கு, அயன் சிரப் எத்தனை பேருக்கு. ஸோ இதெல்லாம் என்ட்ரி போட்டிங்கன்னா அடுத்தது டெஸ்டிங் செக்கப் எத்தனை பேருக்கு ஹெச்பி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரத்த அளவு, ஹீமோக்ளோபின் லெவல். அடுத்தது பிளட் சுகர் டெஸ்ட் எத்தனை பேருக்கு பண்ணாங்க, ஏஎன்சி டெஸ்ட் எத்தனை பேருக்கு பண்ணாங்க, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி விஹெச்என் வந்து பிளட் சுகர் டெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அடுத்தது க்ரோத் மானிட்டரிங், ஹைட் வெயிட் எத்தனை பேருக்கு எடுத்தாங்க, குழந்தைகளுக்கு ஹைட் வெயிட் எத்தனை பேருக்கு எடுத்தாங்க, அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு யாராவது ஹைட் வெயிட் பார்த்தாங்களா, கவுன்சிலிங் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் சர்வீசஸ், இம்யூனைசேஷனை பற்றி சொன்னாங்களா, விட்டமின் ஏ குறித்து கவுன்சிலிங் கொடுத்தாங்களா, ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், டிவார்மிங், அப்புறம் எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸுக்கு எஜுகேட் பண்ணுறது, டயட்டை பற்றி சொல்கிறது, கரெக்டான மேரேஜ் ஏஜ் பற்றி சொல்கிறது, ஏஎன்சி கவுன்சிலிங் கொடுத்தாங்களா, கால்சியம் பற்றி சொன்னாங்களா, இன்ஸ்டியூஷன் டெலிவரி, ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி பார்க்கணுன்றதை சொன்னாங்களா, ஏர்லி இனிஷியேஷன் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங், அந்த ஃபஸ்ட்டே வந்து கண்டிப்பாக நம்ம தாய்ப்பால் தான் கொடுக்கணுன்றதை பற்றி சொன்னாங்களா, ஃபேமிலி பிளானிங், அப்போ ரத்த சோகையை குறித்து, ஐஎஃப்ஏ டேப்லெட்டை குறித்து, அப்போ ஓவரால் நியூட்ரிஷனை குறித்து, ஹைஜீன் சுத்தத்தை குறித்து, ஹைட் வெயிட் குறித்து, சைல்டு டெவலப்மெண்ட்டை குறித்து, வேறு சுவாச கோளாறை பற்றி, நிமோனியா, ஸோ இதை குறித்தெல்லாம் எதை பற்றிலாம் சொன்னாங்களோ அதை பற்றி மட்டும் டிக் போட்டால் போதுங்க. அதே மாதிரி டிஹெச்ஆர் அன்னைக்கு எத்தனை பேர் கொடுத்தாங்க அது எல்லாமே என்ட்ரி போடணும் பாருங்கள். எல்லாம் என்ட்ரி போட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்கணுங்க. சப்மிட் கொடுத்தா போதும். எல்லாம் கரெக்டானு கேட்குது, சப்மிட் கொடுத்தா ரெக்கார்ட் ஐடன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுது. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்ட்ரி போடுங்க, சரிங்களா. என்ட்ரி போடாமல் இருக்காதீங்க, அத்தனை பேரும் முடிச்சிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஆதார்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஃபேமிலி சர்வே முடிக்காதவங்க எல்லாமே முடிச்சு, மெயினாக டிஹெச்ஆர் 25 நாள் கண்டிப்பாக என்ட்ரி போட்டிருக்கணுங்க. என்ட்ரி போட்டுருங்க, சரிங்களா. எதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.